வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி நான் நெயில் லிக்விட் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற ஃப்ரீ கோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளாஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி கிளாஸ் 18 தான் பார்க்க போகிறோம். ஸோ நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் ஆர் ரிவர்ஸ் ஃபீலிங்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த கிளாஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் கிளாஸ் 17 வரைக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ்லாம் பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்கள். இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். பிகாஸ் இதில் எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. நம்ம மட்டும் ஃப்ரீயாக போடலாம். பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கட் ஒர்க்கு, ரோசஸ், லோட்டஸ், பேசிக் ஃப்ளார்ஸ் கட் ஒர்க்காக இருக்கிற எதையுமே வந்து இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸில் நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இது மட்டும்தான் இதில் வந்து ஒரு பெரிய விஷயம். மற்றபடி நீங்கள் வேறு என்ன வேணாலும் இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸில் போடலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து லோட்டஸ், ரோசஸ் இதுதான் வந்து மேக்ஸிமம் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கும் நான் வந்து இப்போது நம்ம கற்றுக்கிட்ட வரைக்கும் லோட்டஸ், ரோசஸ் இதை வச்சு எப்படி வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் போடலாம், அப்புறம் லீஃபு இதுதான் மேக்ஸிமம் அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸில் வரும். ஸோ இதை வச்சு எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸை போடும்போது உங்களோட கோனை நீங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க டிப்ஸ். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, ஒரு கோனோட டிப் வந்து மெலிசா வச்சுக்கோங்க. அந்த மெலிசா இருக்கிற டிப்பில் நீங்கள் வந்து என்ன ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை ட்ரா பண்ணிக்கோங்க. இன்னொரு கோனோட டிப் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களோட டைம் சேவ் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸை லோட்டஸ், ரோசஸ், பேசிக் ஃப்ளார் இது 3 வச்சு எப்படி வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து நான் அவுட்டரில் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே வந்து நான் லோட்டஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன ஃப்ளார் வேணாலும் ட்ரா பண்ணலாம், எக்ஸப்ட் அந்த கட் ஒர்க் ரோசஸ், கட் ஒர்க் லோட்டஸ். ஸோ அந்த கட் ஒர்க்கை மட்டும் நீங்கள் நெகட்டிவ் ஃபீலிங்ஸில் போட முடியாது. மற்ற எந்த ஃப்ளார்ஸு, லீஃபு ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பட் வைன்ஸ்லாம் இதில் போட முடியாது. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஃப்ளவர், லீஃப் இது மட்டும் போடலாம். மேக்ஸிமம் வந்து லோட்டஸ், ரோசஸ், பேசிக் ஃப்ளார் ஸோ இதை வச்சு தான் வந்து மேக்ஸிமம் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்பேஸில் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் போடணும், என்ன வந்து ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. அதை வந்து கேப் இல்லாமல் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு கால்வாசி கேப் மட்டும் ஃபில் பண்ணுறதுக்கு இருந்தால் போதும். ஸோ அந்த கால்வாசி கேப் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன ஃப்ளார் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஃப்ளார் போடுங்க, லீஃப் போடுங்க, ப்ளஸ் ரவுண்ட் ஷேப்பு, அப்புறம் அந்த ஸ்ப்ரில் மாதிரி வரும்ல. ஸோ இதை வந்து ஸ்ப்ரில்லுன்னும் சொல்கிறாங்க, லீஃப்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த ஸ்ப்ரில்லு, லீஃபு இது ரெண்டுமே இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்க்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ஸ்ப்ரில்லை வந்து இப்போ நான் போடுறேன்ல, ஸோ இந்த மாதிரி தான் போடணும். எப்படி போடக்கூடாது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. சி மாதிரி இப்போ ஒரு கர்வ் மாதிரி போட்டுட்டு பக்கத்தில் இருந்தே அந்த கர்வ் கூட ஜாயின் பண்ணக்கூடாது. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்லேருந்து ஒரு லைன் போட்டோம்ல, அந்த லைனுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு கேப் விட்டு தான் என்ன பண்ணணும், இன்னொரு லைன் வந்து எடுத்து இந்த ஸ்ப்ரில் கூட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து போடணும். ஒருவேளை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, மறந்துட்டிங்கன்னா அழகாக உங்களோட எம்டி டிப்பை வச்சு அந்த லைனை வந்து நான் எடுத்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அது தெரியாது. ஏன்னா இது நம்ம ஃபில்லிங்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ பேப்பருன்றதால அதனோட ஸ்டெயின் அப்படியே தெரியும். பட் நம்மளோட கையில் நீங்கள் போட்டுட்டு உடனே எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்டெயின் தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நான் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்சமாக தான் கேப் விட்டுருக்கேன். ஸோ தெரியுதுங்களா, ஒரு கால்வாசி கேப் இருந்தால் போதும். இந்த மாதிரி தான் நீங்கள் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து போடணும். ஸோ இப்போ அடுத்த பாக்ஸில் நான் வந்து ரோசஸ், லீஃபு சேம் அதே அந்த ஸ்பைரல், லீஃபு இதை மட்டும் வச்சுமே நான் வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ இப்போ அதுக்குள்ளே வந்து நான் ஃபில்லிங்ஸ் கொடுக்கல. ஏன் அப்படின்னா நம்ம இப்போவே வந்து நம்ம உள்ளே ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி அது காயாமல் இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம போட்ட அந்த ரோசஸ் வந்து லோட்டஸ் வந்து காயலை. ஸோ காயத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம்னா திக்காக வந்து ஃபில் பண்ணிடுவோம். ஸோ ஆக்சுவலாக இது ஆரம்பத்தில் நான் பண்ண பெரிய பெரிய தப்பு. ஸ்டார்டிங்கில் நான் மெஹந்தி கற்றுக்கும் போது
அதுக்கப்புறம் தான் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நான் நெறைய கத்துக்கிட்டேன். ஸோ நெறைய வீடியோஸ் பார்த்து நெறைய லேர்ன் பண்ணி கத்துக்கிட்டேன். ஸோ என்ன தப்பு பண்ணேன் அப்டின்னா, இந்த மாரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் போட்டுட்டு உடனே வந்து திக்கா வந்து குடுத்துட்டு உள்ளேயும் ஃபில் பண்ணிருவேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு போயிட்டு என்ன ஆயிடுச்சு, அப்படியே ஸ்மெட்ஜ் ஆயிடுச்சு. ஒண்ணோட ஒண்ணு அப்படியே ஜாயிண்ட் ஆகிடுச்சு எல்லாமே. ஸோ அது பார்க்க நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் மாதிரி இல்ல. அவ்ளோ அழகா வரைஞ்சேன். பட் அந்த மாரி ஃபீலிங்ஸ் குடுத்த உடனே அது டோட்டலா ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ நீங்க வரையறது அழகா இருக்கணும். நீங்க எந்த ஸ்பேஸ்ல வரைஞ்சீங்களோ, அந்த ஸ்பேஸ்ல அப்படியே இருக்கணும். அந்த அந்த சைஸ்ல அது அது இருக்கணும் அப்படின்னா, இந்த ரூல்ஸ நீங்க ஃபாலோ பண்ணணும். நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா, அது வந்து ட்ரை ஆகறதுக்காக வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணிட்டு இப்போ நீங்க ஒரு கையில போடுறீங்க. பிரைடுக்கோ இல்ல யாருக்கோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் டிசைன் வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் ட்ரா பண்ண வேண்டியதெல்லாம் ட்ரா பண்ணிட்டு, அப்படியே அத விட்டுருங்க. ஸோ அது காயட்டும் கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம் இல்ல. அந்த கை ஃபுல்லா முடிக்கிற வரைக்குமே அத அப்படியே விட்டுருங்க. அந்த கை நீங்க ஃப்ரண்ட்ல முடிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ நீங்க ஃபில் பண்ணுங்க. அப்போ வந்து உங்களோட ஃபீலிங்ஸ் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஒண்ணோட ஒண்ணு வந்து ஜாயிண்ட் ஆகாது. அதே மாதிரி நீங்க நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, உடனே வந்து நீங்க ட்ரா பண்ணிட்டு டக்கு டக்குன்னு குடுத்துட்டீங்கன்னா, ஸ்மட்ஜ் ஆகிரும். ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிக்கும். ஸோ அது பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். நல்லாவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடக்கும். இன்னொரு ப்ராப்ளம் என்ன நடக்கும் அப்படின்னா, உடனே வந்து அது காய்ஞ்சிருச்சுன்னா என்ன ஆகிடும்னா, அப்படியே எடுத்துட்டு எடுத்துட்டு வந்துரும். ஓகேங்களா? ஸோ அந்த இது வந்து நீங்க லைட்டா இப்படி கைய சுருக்குனாலும், அந்த இடத்துல அப்படியே வந்து இந்த ட்ரை லேண்ட் எப்படி இருக்கும்? வறண்ட நிலம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஆகிடும். அத அப்படியே எடுத்துட்டு வந்துரும். ஸோ அதனால தான் நீங்க நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் போடுறீங்கன்னா, என்ன ஃபில் பண்ணணுமோ அத ஃபர்ஸ்ட்டு ஃபில் பண்ணிருங்க. ஃபில் பண்ணிட்டு பேலன்ஸ் உங்க கையில வேற என்ன டிசைன்ஸ்லாம் போடணுமோ, அது ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டேன். நான் அடுத்த கைக்கு போக போறேன் அப்டின்னீங்கன்னா, ஸோ அந்த டைம்ல அந்த கேப்லலாம் வந்து நீங்க ஃபில் பண்ணிட்டு அடுத்த கைக்கு போங்க. அது வந்து பார்க்கறதுக்கு நீங்க ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் ரொம்ப அழகா இருக்கும். கீழ கொட்டாம இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட மெஹந்தி வந்து சூப்பரா இருக்கும். இப்போ நான் ரோஸஸ்மே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கீழ பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேசிக் ஃப்ளார் தான் குடுத்துட்டுருக்கேன். ஸோ ஸ்ப்ரில்லு, ஹம்ப் வச்சு பேசிக்கா அந்த பெரிய ஹம்ப் போடுவோம்ல, ஸோ இந்த மாதிரி தான் குடுக்குறேன். நீங்க இது வந்து கைட்லைன் மார்க் பண்ணி கூட நீங்க வரையலாம். ஸோ நான் வந்து அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் வந்து அங்கங்க சர்க்கிள் போடுறேன்ல, ஸோ அது நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். எங்க வந்து ஃபுல் சர்க்கிள் போட முடியுமோ, ஸோ அங்க மட்டும் தான் போட்டிருப்பேன். ஓரத்தில வந்து நான் வந்து ஹாஃப் சர்க்கிள் தான் ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ இந்த விஷயத்த நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். எந்த இடத்துல ஃபுல் சர்க்கிள் போட முடியுமோ, அந்த இடத்துல ஃபுல்லா போட்டுக்கோங்க. எங்க வந்து ஹாஃப் சர்க்கிள் ட்ரா பண்ண முடியுமோ, ஸோ அங்க வந்து ஹாஃபா ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸில நான் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளார் ட்ரா பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு ஹாஃப் ஃப்ளார் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட விருப்பம். சின்னதா போடலாம், பெருசா போடலாம். ஃபர்ஸ்ட்டு இப்போ இதில வந்து ஃபுல்லா ஃப்ளார் வந்து அங்கங்க போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கூட நீங்க லீஃப் ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, இப்போ ஒரு ஃப்ளார் வரையிறீங்க, லீஃப் வரையிறீங்கன்னா, அதுக்கு பக்கத்தில வந்து அடுத்தடுத்தது. ஸோ அந்த மாதிரி நீங்க பக்கத்து பக்கத்தில ஒரு ஒரு ஸ்பேஸ் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டும் போலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கேத்த மாதிரி நீங்க அழகா ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பிரைட்ஸுக்கு வந்து எப்பவுமே வந்து எப்படி போடுவேன், பிரைட்ஸுக்கா இருக்கட்டும், இல்ல மெஹந்தி போடுறதா இருக்கட்டும், எப்படின்னா, ஸோ இந்த மாதிரி போட மாட்டேன். இந்த மாரி ஃபில் பண்ண மாட்டேன் ஆக்சுவலா. இப்போ ஒரு ஃப்ளார் போடுறேன் அப்படின்னா, அடுத்து பக்கத்தில வந்து அந்த ஸ்விரில் ஷேப் இருக்குல்ல, ஸோ அது, அதுக்கப்புறம் லீஃபு, ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளாரு, லீஃபு, ரவுண்ட் ஷேப்பு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் பக்கத்து பக்கத்தில அப்படியே அடுத்தடுத்தது வந்து நான் ஃபில் பண்ணிட்டு வருவேன். ஸோ இதில வந்து உங்களுக்கு நான் இந்த மாதிரி காமிக்கிறேன். இப்போ நீங்க ஃப்ளார் போட்டுட்டு இப்படி ஃபில் பண்ணலாம். எப்படி வேணாலும் ஃபில் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நமக்கு தேவை அங்க வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் விடணும். ஒரு 1/4 தான் ஸ்பேஸ் விடணும். அதுக்கு மேல விட்டீங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ 1/4 ஸ்பேஸ் இருந்தா தான் ஃபில் பண்ணீங்கன்னா, நீங்க பார்க்க அழகா இருக்கும். ஸோ மத்த எல்லா இடத்துலயுமே நீங்க ட்ரா பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். நீங்க ஒரு அவுட்லைன் போடுறீங்கன்னா, அந்த அவுட்லைனுக்கு அவுட்டர்ல தான் வந்து திக் லைன் வந்து குடுக்கணும். ஸோ இந்த ஒரே ஒரு ரூல்ஸ் தான் இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். அப்படி நீங்க குடுத்தீங்கன்னா, நீங்க என்ன ஷேப்ல வந்து என்ன சைஸ்ல வந்து அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்க்குள்ள வந்து நீங்க ட்ரா பண்ணீங்களோ, ஸோ அதே ஷேப் அண்ட் சைஸ் மாறாம உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஒருவேள
நீங்கள் இப்போ நான் போடுறேன்ல, இந்த மாதிரி இந்த அவுட்லைனுக்கு மேலேயே வந்து நீங்கள் திக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் வரைஞ்ச சைஸில் இல்லாமல் ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும். அது பார்க்க ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ இவ்வளோ நாளாக நம்ம பண்ணிகிட்டு இருந்த தப்பு அதுதான் அப்படின்னா, ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆரம்பத்தில் இந்த தப்பு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி போடணும் அப்படின்னா, ஒரு அவுட்லைன் போடுறீங்கன்னா, அந்த அவுட்லைனுக்கு வெளியில் அவுட் சைடில் போட்டிங்க அப்படின்னா, ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களோட நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வரும். எப்படி போடக்கூடாது அப்படின்னா, ஒரு லைன் போடுறீங்க, ஒரு அவுட்லைன் போடுறீங்கன்னா, அந்த அவுட்லைனுக்கு மேலேயே திக் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம், அந்த அவுட்லைனுக்கு உள்ளார திக் பண்ணக்கூடாது. அந்த அவுட்லைனுக்கு உள்ளேயோ மேலேயோ திக் பண்ணிங்கன்னா உங்களோட நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் அந்த தப்பு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ இனிமேல் அந்த தப்பு பண்ணாமல் ப்ரொஃபஷ்னல் வேயில் கரெக்டான முறையில் இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஃபில்லிங்ஸை கூட நீங்கள் ஒரு 2 விதமாக கொடுக்கலாம். ஸோ எப்படின்னா, இப்போ நான் கொடுக்குற மாதிரி அவுட்லைன் வந்து அவுட்டரில் திக்காக ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக பக்கத்தில் நீங்கள் கேப் இருக்கிற இடத்துல எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. இது ஃபுல்லாக பாருங்கள். அவுட்டரில் திக் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் இருக்கிற கேப்பையும் ஃபில் பண்ணிட்டு வர்றது. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக நான் போட்டுட்டு வரேன்னு. ஸோ அந்த ஃபில் பண்ண அந்த லோட்டஸு அந்த லீஃப் எல்லாமே தனியாக தெரியுது. ஸோ இதுதான் இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸோட அழகு. ஸோ பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. ஸோ இன்னொரு மெத்தட் வந்து நான் அடுத்த பாக்ஸில் காமிக்கிறேன். இந்த ஃபில்லிங்ஸ் வந்து கால்வாசி தான் இருக்கணும். ஏன்னா ஃபுல்லுமே ஃபில்லிங்ஸாக இருந்துட்டால் அது பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் போட்டிருக்கிறது கரெக்டான ஸ்டெப்பு. ஸோ அதை நான் ஃபில் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ இன்னொரு மெத்தடில் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒன்றுமே கிடையாது. மேலே என்ன பண்ணிங்கன்னா, ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு திக்கான அவுட்லைன் கொடுத்துட்டு என்ன பண்ணீங்க, அப்படியே ஃபில் பண்ணிட்டு வந்தீங்க. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம என்னெல்லாம் ட்ரா பண்ணியிருக்கோமோ, ஸோ அந்த ட்ராயிங்கோட அவுட்லைனை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். அவுட்லைனை வந்து நல்லா திக்காக போட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இப்படியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் வந்து எப்போவுமே இந்த செகண்ட் ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ணுவேன். அவுட்லைன் எல்லாத்தையுமே நல்லா திக் பண்ணி முடிச்சிருவேன். திக் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸ்பேஸ் அப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கோ ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு அவுட்டரில் வந்து ஃபுல்லாக திக் பண்ணி முடிச்சுப்பேன். ஸோ இப்போ பாருங்கள் அவுட்லைன் ஃபுல்லாக திக் பண்ணுறேன் நான். அந்த அவுட்லைனுக்கு வெளியே தான் திக் லைன் கொடுக்குறேன். ஸோ அதையும் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அவுட்லைனுக்கு மேலேயே திக் பண்ணல, அவுட்லைனோட வெளியில் தான் திக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் திக் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது எங்கெல்லாம் கேப் இருக்கோ ஸோ அங்கெல்லாம் நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இப்படி நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு இதுதான் ஈஸி மெத்தட். ஸோ அப்படி கொடுக்கும்போது நான் ஃபஸ்ட்டு மெத்தடில் கொடுக்கும்போது எனக்கு ஏதோ ரொம்ப டைம் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நான் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அவுட்டர் லைன் போட்டுட்டு காய விட்டதுக்கப்புறமா அவுட்டர் லைனை வந்து திக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க இடத்த வந்து ஃபில் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் நெகட்டிவ் ஃபீலிங்ஸை வந்து ஃபில் பண்ணணும். இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் போட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த லோட்டஸை நான் வந்து திருப்பி வச்சுக்கிறேன். பிகாஸ் கீழே நான் வச்சேன்னா கையில் எல்லாமே ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி திருப்பி பண்ணக்கூடாது. ஒரே இடத்துல வச்சு தான் பண்ணணும். இப்போ உங்களுக்கு காமிக்கணும், கிளாஸ் போடணும் அப்படின்றதுக்காக தான் நான் அடுத்தடுத்து அப்படியே போட்டுட்டு வரேன். ஸோ நீங்கள் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரே டைரக்ஷனில் கையை வச்சு, அதாவது
ஒரே இடத்துல உட்காந்து நீங்க பண்ணலாம். பேப்பர வந்து ரொட்டேட் பண்ணி நீங்க ஃபில் பண்ணக்கூடாது. ஏன்னா, நான் திரும்பவும் சொல்றேன், பேப்பர நம்மளால சுத்த முடியும். ஆனா, கிளையண்ட்டோட கைய நம்மளால சுத்த முடியாது. நம்மளும் வேற வேற டைரக்ஷன்ல ஒவ்வொரு டிசைனுக்கும் எந்திரிச்சு உட்காந்து நம்மளால போட முடியாது. ஸோ, அதனால தான் சொல்றேன், ஒரு இடத்துல உட்காந்துட்டு, ஒரு இடத்துல நீங்க உங்களோட அந்த டிசைன நீங்க அழகா ஃபில் பண்ணணும், போடணும். இது இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் மட்டும் இல்ல, எல்லா டிசைன்ஸுக்குமே பொருந்தும். ஸோ, சேம் இந்த லோட்டஸ்க்கும் நான் என்ன பண்ணுறேன்னா, அவுட்டரில் ஃபுல்லாக நான் வந்து திக் பண்ணிக்கிறேன். ஸோ, கேப்பே இருக்கக்கூடாது. நல்லா வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ட்ரா பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறமா திக் பண்ணணும். ஸோ, இப்போ நான் எல்லாமே திக் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ, இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸை பார்டர்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ, ஒரு 4 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே வந்து திக் பண்ணிக்கோங்க. இன்னொரு டிப்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் போடும்போது நீங்கள் அந்த வரைவீங்கல்ல, ஸோ ரோஸஸ்ஸு, லோட்டஸு இல்லை வேறு எதுவாக இருக்கட்டும், அதை வரையும் போது கொஞ்சம் பெரிய சைஸில் வரைங்க. கொஞ்சம் பெருசாக வரைங்க. குட்டி குட்டியாக வரைஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ நான் வரைஞ்சிருக்கேன்ல, ஸோ இந்த சைஸ் வரைஞ்சிக்கலாம். இதை விட கொஞ்சம் ஸோ இந்த சைஸ் வந்து போதுமானது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா அந்த கேப் தெரியணும். நம்ம மற்ற இடத்துலலாம் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஃபில் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இந்த அந்த ஃப்ளார்லேயோ லீஃப்லேயோ ஸோ எதுவாக இருக்கட்டும், ஸோ அங்கே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் பெருசாக கொடுத்து நம்ம அதுக்கப்புறமா உள்ளே ஃபில் பண்ணும்போது நம்ம பெருசாக கொடுத்த அந்த ஃபில்லிங் அந்த ஃப்ளார் இருக்குல்ல, ஸோ அது வந்து அழகாக தெரியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த பார்டர்ஸில் நான் வந்து லீஃப் போட்டு லோட்டஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம், என்ன ஃப்ளார் வேணாலும் ட்ரா பண்ணலாம். ஸோ இது ஆக்சுவலாக அட்வான்ஸ்டு ஸ்டார்ட் அப் டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வரும். ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதில் நான் சொல்லி காமிக்கிறேன். இப்போதைக்கு பேசிக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி லோட்டஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்டெம் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அங்கங்கே லீஃப் இருக்க மாதிரி, அப்புறம் இந்த ரவுண்ட் ஷேப்பு, அப்புறம் இந்த ஸ்விரில்லு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த லோட்டஸை வச்சு தான் போடுறாங்க. ஸோ அதனால் லோட்டஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் போட்டுட்டு ஆக்சுவலாக இது காஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், திக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் உடனே வந்து நான் திக் பண்ணுறேன் அவுட்டர் லைனை. அவுட்டர் லைனுக்கு அவுட்டரில் நான் திக் லைன் வந்து கொடுக்குறேன். ஸோ நல்லா அந்த வேர்ட்ஸை புரிஞ்சுக்கோங்க. அவுட்டர் லைனுக்கு அவுட்டரில் திக் லைன் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த சைஸ் லோட்டஸ் வந்து நான் பெருசாக போட்டிருக்கேன். லீஃபு ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஃபில் பண்ணும்போது அந்த லோட்டஸ்க்குள்ளே இருக்க ஸ்பேஸ் எல்லாமே நல்லா கொஞ்சம் என்ஹான்ஸாக தெரியுதா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக கொடுத்தீங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். அதாவது பெருசாக வந்து ட்ரா பண்ணிங்க அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஃபீலிங்ஸ் வந்து கம்மியாக கொடுக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களோட நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்டரை வந்து முடிச்சுட்டேன். ஸோ அடுத்த பார்டரில் வந்து நான் ரோஸ் தான் போடுறேன். ஒன்றுமே இல்லை, ஸ்ப்ரில் ட்ரா பண்ணிவிட்டு சேம் வந்து நான் ரோஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துட்டு பாருங்கள். 2 லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை வச்சு மேக்ஸிமம் நீங்கள் பேசிக் பார்டர்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் அப் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் ஸ்டார்ட் அப் டிசைன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சேம் அந்த 4 லைன் போட்டுட்டு உள்ளே வந்து திக் பண்ணிக்கோங்க. இப்போ சேம் அதே ஸ்ப்ரில் போட்டு பேசிக் ஃப்ளார் வச்சு ட்ரா பண்ண போகிறீங்க. ஸோ அவ்வளோதான். ஸ்ப்ரில்ல ஹம்பு போட்டுட்டு பெரிய ஹம்பு போட்டுக்குங்க. சேம் மேலே போட்ட மாதிரி சென்டரில் 2 லீஃபு. ஸோ இதையே ஃபாலோ பண்ணி இந்த பார்டர்ஸ் ஃபுல்லாக போடுங்க. இது எல்லாமே நீங்கள் பேசிக்
பார்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணுற டிசைன்ஸு. ஸோ அவ்வளோதான். அடுத்து 4த்து சேம் இதே மாதிரி 4 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ மேலே வந்து நான் ஸ்டெம் இருக்க மாதிரி லோட்டஸ் வந்து ட்ரா பண்ணேன். கீழே வந்து நான் வெறும் ரவுண்ட் ஷேப் மட்டும் வச்சு லோட்டஸ் ட்ரா பண்ணுறேன். ஸோ உங்களோட ஸ்டைலில் நீங்கள் நான் சொன்ன அந்த லோட்டஸில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ரோசஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். பிகாஸ் இந்த ரோசஸ் தான் இப்போ நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் ப்ளீஸ் இந்த லோட்டஸை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சாரி, நான் ரோசஸ் சொல்லிட்டேனா? சாரி லோட்டஸ். ஸோ லோட்டஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ மேக்ஸிமம் பிரைட்ஸ் வந்து லோட்டஸ் தான் வந்து லைக் பண்ணுறாங்க. ஸோ லோட்டஸு உங்களோட ஸ்டைலில் சூப்பராக வரைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நான் ஃபில் பண்ணிவிட்டேன். உள்ளே வந்து நீங்கள் ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம். பார்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஷேடிங்ஸ் கொடுக்கலாம். பட்டு ரொம்ப திக்காக ஃபில் பண்ண போகிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஷேடிங்ஸ் கொடுத்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இப்போ இங்கே ரொம்ப கேப் இருக்குன்றதால இந்த ஸ்ஃப்ரில்லை வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். சாரி, நான் இப்போது மேலே காஞ்சிருச்சு. ஸோ இப்போ மேலேருந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு போடணும் காமிக்கணுன்றதுக்காக நான் கீழே லைட்டாக ஃபில் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு தான் சாரி சொன்னேன். ஸோ இப்போ இந்த மாதிரி மேலே அவுட்டரில் ஃபஸ்ட்டு திக் பண்ணிவிட்டு உள்ளேயும் இந்த மாதிரி திக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்த ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ரொம்ப 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 ஈஸி இந்த நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ். ஸோ எனக்கு இந்த நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் ரொம்ப 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 பிடிக்கும் போடுறதுக்கு. ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். சேம் கீழே இருக்க பார்டர்ஸையும் நான் அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 4th பார்டரும் அப்படி தான் அவுட்டரில் திக் பண்ணிக்கோங்க. திக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பேலன்ஸ் இருக்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபில் பண்ணி முடித்தோடனே நம்ம ஃபில்லிங்ஸ் வந்து ஒரு கலர்லேயும் அந்த லோட்டஸ்குள்ளே வந்து அந்த ஒரு கலர்லேயும் ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கொடுக்கணும். மேலே பார்த்தீங்களா அந்த ரோஸஸாக இருக்கட்டும், பேசிக் ஃப்ளாராக இருக்கட்டும், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கிளாஸில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ரீ கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் கண்டிப்பாக சீக்கிரமே வந்து நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நான் என்ன டிசைன்ஸ்லாம் போடுறேனோ ஸோ அது எல்லாத்தையும் நல்லா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்கிரமே நான் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் நான் போடுற கிளாஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, அதை பார்த்து நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் மெஹந்தி போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட கோல்டன் ஹார்ஸை, அதாவது உங்களோட பொன்னான டைமை, பொன்னான நேரத்தை என்னோட சேனல் கோல்டன் ஸ்பேரோவோட ஒதுக்கி என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ எப்போவுமே என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே ஒரு சூப்பரான மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக வருவீங்க.
நீங்க நான் போட்ட இந்த ஃபில்லிங்ஸ் தான் போடணும் அப்படின்ற அவசியம் இல்ல. எந்த ஃப்ளார வச்சு வேணாலும் நீங்க இந்த நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ கம்ப்ளீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.